ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம யூடியூப் சேனலில் பேட்டில் வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போட ட்ரை பண்ணுற சொல்கிறத விட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை போட்டுடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சேனல் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ அனிமி கான்டென்ட் பார்க்கறது தோணுதோ அப்போ நம்ம சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஸ்மிக் ஸ்டோரிஸ் வாய்ஸ் வித் கேகே. உங்களில் எத்தனை பேருக்கு நரட்டோ பிடிக்கும், இல்லைனா எத்தனை பேருக்கு தேக்கோ பிடிக்கும்? இவங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டை நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் நடக்க போகிற பேட்டில் தான் நான் கமெண்ட்ரி கொடுக்க போகிறேன். நம்ம பார்ட் 1ல் தேகோ ஃபஸ்ட்டு பற்றி பார்ப்போம், பார்ட் 2ல் நருட்டோ பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தேகோவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை பார்த்துக்கலாம். தேகோட ஃபர்ஸ்ட் பவர் தான் பிளாக் செயின். இந்த பவர் மூலியமா தேகோனால எனிமிஸை இறுகி பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் எனிமிஸை ரொம்ப தூரத்துக்கு இதனால வீச கூட முடியும். இந்த பவரை தேகோன்னு முழுசா கத்துக்கிட்டானா இந்த பவர் இன்னும் ஓவர் பவர்டா இருக்கும். தேகோட செகண்ட் பவர் தான் ஃபிளெக்ஸ் 100%. இது மூலியமா தேகோனால சவுண்டுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல போக முடியும். அது இல்லாம 1 45% பவரையும் தேகோட 45% பவரையும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தேகோனால ஃபிளெக்ஸ் 100% பவரை அவைகெயின் பண்ணி இவனால சவுண்டுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல போக முடியும். தேகோவோட மூணாவது அபிலிட்டி தான் ஓவர் டிரைவ். இது மூலியமா தேகோனால 1 பவரை 100% 120% வரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த பவர் இன்னும் முழுசா ரிவீல் ஆகல. ரிவீல் ஆச்சுன்னா இந்த பவர் இன்னும் ஓவர் பவரா மாற வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் அபிலிட்டி தான் டிரான்ஸ்மிஷன். இது மூலியமா தேகோனால அவன் மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது இல்லாம அவன் தொடர பொருளை அவனால ஸ்பீடாவோ இல்லைன்னா ஸ்லோவாவோ நகர வைக்க முடியும். இது டிரான்ஸ்மிஷனோட அபிலிட்டி. தேகோவோட 5th குவாக் பவர் தான் 1 இது ஃபர்ஸ்ட் 1 இருந்து 9th தேகோக்கு இந்த பவர் கடத்தப்பட்டிருக்கு. தேகோக்கு முன்னாடி இந்த பவரை ஆல்மேட் தான் வச்சிருந்தாரு. ஆல்மேட் தான் இந்த பவரை கொடுத்து தேகோவை 1 மாத்திருப்பாரு. 6th குவாக் பவர் தான் ஃபாஜின். இது மூலியமா தேகோனால அவன் ஸ்ட்ரென்த் அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவன் உடம்புல இருக்கிற டேமேஜை இது மூலியமா கம்மி பண்ண முடியும். இதுதான் ஃபாஜினோட அபிலிட்டி. 7th குவாக் பவர் தான் பிளாக் வேப்ஸ். இது பார்க்க ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ற ஸ்பைடர் வெப்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனா ஸ்பைடர் வெப்ஸோட ஸ்ட்ராங்கா இருக்கும். இது மூலியமா எனிம்ஸை பிடிக்க முடியும். இதுதான் 7th குவாக் பவர். தேகோட 8வது பவர் தான் ஃப்ளோட். இது மூலியமா தேகோனால வானத்தை பார்க்க முடியும். அதாவது தேகோனால அவனோட வெயிட் அதிகமாக இருக்க பொருளை கூட தூக்கி வானத்தை பார்க்க முடியும். 9th அபிலிட்டி தான் டேஞ்சர் சென்ஸ். இது மூலியமா தேகோனால வர ஆபத்தை சென்ஸ் பண்ணி அதுல தப்பிக்க முடியும். அதாவது எப்படின்னா மார்வல் இருக்க ஸ்பைடர்மேன் மாதிரி இவனால சென்ஸ் பண்ணி அதுல தப்பிக்க முடியும். இதுதான் டேஞ்சர் சென்ஸோட ஒரு சூப்பரான பவர். 10வது பவர் தான் ஸ்மோக் ஸ்கிரீன். இது மூலியமா தேகோனால வர எனிமிஸை கன்ஃபியூஸ் பண்ணி வர எனிமிஸ் இருந்து தப்பிக்க முடியும். அதுதான் ஸ்மோக் ஸ்கிரீனோட ஒரு எபிலிட்டி. தேகோட 11வது பவர் தான் லீடர்ஷிப். இது ஒரு பவர்ல சேருமா தெரியல, ஆனா இது மூலியமா தேகோக்கு ஒரு முக்கியமான பவரா இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 12வது பவர் தான் வில் பவர். இதை பத்தி சொல்லணும்னா இது ஒரு எல்லா கேரக்டரும் காமனா இருக்க ஒரு ஒண்ணுதான். மக்களுக்கு ஆபத்துனா எதுவும் பார்க்காம தேகோ ஓடி போய் காப்பாற்றுவார். இது ஒரு கேரட் ஆர்ட் தான். தேகோவோட 13வது பவர் தான் கீன் இன்டெலெக்ட். இது மூலியமா தேகோக்கு பேட்டில் தேவையான ஸ்ட்ராட்டஜி இவனால போட முடியும். இதுதான் தேகோட பவர்ஸ். ஓகே, தேகோவோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். உங்களில் பாதி பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேகோட உண்மையான நேம் இசுக்கு மிடோரியா. தேகோட ஸ்டோரிக்குள்ள போனா தேகோக்கு சின்ன வயசுல இருந்து ஆல்மேட் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து தேகோக்கு ஆல்மேட்டா மாறணும்னு ஆசை இருக்கும். தேகோட உலகத்துல பவர்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு காலில் ஒரு எலும்பு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா அந்த எலும்பு தேகோக்கு இல்லாதனால அவனால ஹீரோ ஆக முடியாது டாக்டர் சொல்லிடுவாங்க. தேகோ அந்த சின்ன வயசுலயே மன வளர்ச்சியில் அழுதுட்டு இருப்பான். அதை பார்க்க முடியாத அவங்க அம்மா அவனை ஆறுதல் படுத்தி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்க. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் இருக்கும்போது கூட அந்த ஸ்கூல்ல அவனை புல்லிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தேகோ ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போற வழியில அங்க ஒரு மாஸ்டர் தேகோ அட்டாக் பண்ண வரும். அந்த நேரம் பார்த்து தேகோவை ஆல்மேட் காப்பாற்றுவாரு. அதை பார்த்து தேகோக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், நம்ம ஹீரோ நம்மளை காப்பாத்துறாருன்னு. அதை பார்த்து ஆச்சரியத்தை தேகோ ஸ்டென்னாகி நிற்பான். அப்போ ஆல்மேட் அங்கிருந்து கிளம்பி பார்க்கும்போது தேகோ டக்குன்னு ஆல்மேட் காலை இறுக்கி பிடிச்சி தேகோ ஆல்மேட் கூட பறந்து போயிருப்பான். ஆல்மேட் பிடிச்ச மான்ஸ்டர் அங்கேருந்து ரீசைட் தப்பிச்சிருக்கும். அப்போ ஆல்மேட் டக்குன்னு நோஞ்சாவோட பக்கம் மாறிடுவாரு. அதை பார்த்து தேகோ பயந்துருவான். ஆல்மேட் சொல்லுவாரு, வயிற்றுல ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு, அதனால என் பவர்ஸ்லாம் கம்மியாயிருச்சு, அப்போலேருந்து இப்போ இப்படிதான் உடம்பு நோஞ்சாவோட மாறுதுன்னு.
அதை பார்த்து தேக்கு மனசு உடஞ்சி திருப்பி வீடு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போது ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது தேக்குனால அவன் கண்ட்ரோலும் இல்லாமல் மான்ஸ்டரை நோக்கி ஓடி அவன் ஃப்ரெண்டை காப்பாற்ற போவான். அப்போ டக்குன்னு அங்கே வந்து ஆல்மைட் அங்கே உள்ள மான்ஸ்டரை ஒரு அடியில் போட்டு தள்ளிட்டு தேக்குவை அவன் ஃப்ரெண்டையும் காப்பாற்றிடுவார். அப்புறம் தேக்குவை கொண்டு போய் வீட்டில் விடும்போது நீ ஹீரோ ஆகணும்னு ஆல்மைட் சொல்லும் போது தேக்கு நான் எப்படி ஹீரோ ஆகுது, என்கிட்ட அது பவர்ஸே இல்லைன்னு சொல்லும்போது ஆல்மைட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீயும் ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது தேக்குக்கு அழுகே வந்துடும். அப்போது இந்த உனக்கு என்னோட ஆல்மைட் பவர் கொடுக்குறேன், இது மூலிமா நீ ஹீரோ ஆகலாம்னு சொல்லுவார். அப்போ தேக்குக்கு பழைய எமர்ஜென்சியில் வந்து நான் ஹீரோ ஆகலாமா கேட்பாரு. ஆமாம், உன்னால என் பவர் எடுக்க முடியும், ஆனால் அதுக்கு நருட்டோ பற்றி பார்ப்போம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். Hi. Okay.